வந்து இந்த மாதிரி ராகவ் வந்து தன்னை விரும்புறதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே முரளியால் தாங்கிக்க முடியல. இதை நினச்சி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அந்த டைமில் அங்கே வராங்க வந்து சுந்தரியை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி அபி பண்ணுறா, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. பாட்டி வந்து இந்த மாதிரி சீக்கிரமாகவே வந்து நல்ல நாள் குடிச்சாச்சு, வளகாப்பு வச்சிடலாம் அஞ்சலிக்கு அப்படின்றாங்க. இந்த வளகாப்பு நடக்கக்கூடாது, அதை நடக்கவும் நான் விட மாட்டேன். இங்கே பாரு, எப்படியும் நடக்கக்கூடாது, புரியுதா அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்காத அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளியும் சொல்லிட்டு இருக்காரு சுந்தரிக்கிட்ட. 2 பேரும் யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து லேட்டாக வராரு. அதை பார்த்து அபி வந்து எதுக்காக லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேலை இருந்தது, அதனால தான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு. நான் எவ்வளோ நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது, உங்கள் விஷயத்துக்கு லேட்டாக வரீங்க அப்படின்றாங்க. நீ எனக்காக காத்துட்டு இருந்தியா, எதுக்காக அப்படி சொன்னோன்னே, எதுக்காகவோ வரல, அதனால தான் காத்துட்டு இருந்தேன். ஏன் அபி இப்படி இருக்க, உண்மையிலே சொல்கிறேன்னா நான் எவ்வளோ உன்னை விரும்புகிறனோ அந்த அளவு நீ என்னை விரும்புகிற அபி. ஆனால் ஏன் அபி என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற, அது வெளிப்படையே ஒத்துக்கினா உன்னோட ஈகோ குறைஞ்சிடும்ல அப்படின்றாங்க. அது கேட்டு எனக்கு ஒன்றும் ஈகோலாம் கிடையாதுப்பா அப்படின்றாங்க. நான் உங்களை விரும்பலை. ஓ அப்படியா, அப்போ நான் கேட்டு போனால் உனக்கு என்ன வந்தது, நான் வந்து வராமே போனால் கூட உனக்கு கவலை இல்லைல்ல அப்படின்னு அப்படியே வந்து வாயை வந்து அப்படியே வந்து கையால் வச்சுக்கிறேன். இப்போலாம் பேசாதீங்க ராகவ் அப்படின்றாங்க. அப்போ இவ்வளோ தூரம் என் மேலே அனுபவிச்சிருக்கல, ஏன் அபி என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, இந்த ஒரே ஒரு தடவை என்கிட்ட வந்து நான் விரும்புகிறேன், என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொல்ல அபி, ப்ளீஸ் அபி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு, இங்கே பாருங்கள் ராகவ், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நான் சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும், அப்போ தான் சொல்ல முடியும். அப்போது நீ கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படி தானே, நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே அப்படின்றாங்க. ப்ளீஸ் அபி, ஏன் அப்படி இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் ராகவ், நான் சொல்கிறது நிஜம்தான். இங்கே பாருங்கள், நான் எப்போவுமே வந்து எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நான் இப்போல்லாம் சொல்ல மாட்டேன், எப்போ சொல்லணுமோ அப்போ தான் சொல்லுவேன். அதுவும் சொல்லணும் தோணுச்சுன்னா தான் சொல்லுவேன், இல்லைனா இல்லை. இது வரைக்கும் எனக்கு லவ்வெல்லாம் வரல. ஓ அப்படியா, இவளுக்கு முதல்ல மனசில் என்ன இருக்குன்னு இவளுக்கு முதல்ல புரிய வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி சரி அபி, அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே சொல்லிடுவேனா, என் மனசில் இருக்கிறத இப்போல்லாம் சொல்லவே மாட்டேன், உங்களை தவிக்க வரேனா இல்லையா பாருங்கள், என்னை எப்படிலாம் அழ வச்சிங்க, அதுக்கெல்லாம் பழி வாங்க வேணவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அப்படி பண்ணிகிட்ருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி சொல்லிட்டு அணுக்கிட்டையும் வந்து ஆகாஷ்கிட்டையும் சொல்கிறாங்க. அபி உங்களை விரும்புகிறா, ரொம்ப ரொம்ப விரும்புகிறா, ஆனால் அவளால் ஒத்துக்க முடியல, ஏன்னா நீங்கள் அவளை ரொம்ப காயப்படுத்திட்டீங்க ராகவ், அதனால தான் அவள் சொல்ல மாட்டேங்கிறா, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், கண்டிப்பாக சொல்லுவா அப்படி சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. அது எனக்கும் புரியுது தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த நேரம் எப்போ தான் வரும், இப்போது அக்காவோட ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளேயும் அபியும் நானும் ஒன்றா சேரணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னோடனே, கவலைப்படாதீங்க ராகவ், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. சரி அனுவே சொல்லிட்டா, நான் மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரு திட்டம் போட்டு உங்கள் 2 பேரையும் கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறோம், இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளேயும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறீங்க, ஓகேவா, டே ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்றாங்க. சரி சேர்ந்தோன்னே சொல்கிறா, பெரிய ட்ரீட்டே கொடுக்கணும் சரியா, எல்லாம் கொடுத்துடலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, சரி சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செமையாக வைராகிருது முரளிக்கு. வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. அபியும் ராகவையும் நான் ஒன்றா சேரவே விட மாட்டேன், இந்த ஃபங்க்ஷன் தான் கடைசி, இந்த ஃபங்க்ஷன்லேயும் இவங்க 2 பேரும் பிரித்து காட்டுறேன், அது மட்டும் கிடையாது, அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கும் தானே எல்லாரும் வீடியோ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களே, அந்த குழந்தை பிறக்காது, அஞ்சலிக்கு குழந்தை பிறக்காது, அதே மாதிரி அஞ்சலிக்கும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டா, இந்த 2 வேலையும் திட்டம் போட்டு நான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க, எப்படி ஒருத்தர் மூஞ்சில் ஒருத்தர் முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பார்க்குறாரு. அஞ்சலி வராங்க, என்னங்க என்னாச்சு வெளியவே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை அம்மம்மா அப்படின்றாங்க. ஏங்க நம்ம பர்ச்சேஸ்க்கு போகணும், துணியெல்லாம் வாங்கணும், நிறைய வேலை இருக்குங்க, வரீங்களா அப்படின்னோடனே, வரலாம் அம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன் அப்படின்னோடனே, சரிங்க, நீங்கள் உங்களால் வாங்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க.